ஓம் சாந்தி 8/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த வாழ்க்கை மிக மிக மதிப்பு மிக்கதாகும். ஏனென்றால் நீங்கள் ஸ்ரீமத் படி உலகத்திற்கு சேவை செய்கிறீங்க, இந்த நரகத்தை சொர்க்கமாக்கி விடுகிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நம்மளுடைய இந்த சங்கமிக வாழ்க்கை மிக மிக மதிப்பு மிக்கதுன்றாரு. இங்க பாபா வழிப்படி நடந்து நம்ம உலகத்துக்கே சேவை செய்யறோம், இப்ப இந்த நரகத்தை சொர்க்கமாக்கிறீங்கன்றாரு. கேள்வி: குஷி மறைந்து விடுவதற்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன? பதில்: ஃபர்ஸ்ட், தேக அபிமானத்தில் வருவதன் காரணத்தினால், அதனாலதான் குஷி போயிடுதுன்றாரு. நம்ம தேகம் உணர்வுல வந்துடுறதுனால தான் குஷி போயிடுது. 2வது பாயிண்ட், மனதில் ஏதாவது சந்தேகம் வந்து விடுகிறது என்றால் குஷி மறைந்து விடுகிறதுன்றாரு. பாபா வழி சொல்கின்றார், எப்போதும் ஏதாவது சந்தேகம் எழுகிறது என்றால் உடனே பாபாவிடம் கேளுங்கன்னு சொல்றாரு. இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட், ஏதாவது இதுல சந்தேகம்னா பாபாட்ட உடனே கேளுங்கன்றாரு. ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்தீர்கள் என்றால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம அந்த உடல் இல்லை, நான் ஆத்மா, அந்த நிலையில அந்த உணர்வுல இருந்து நம்ம இருந்தோம்னா எப்பவுமே குஷியா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்கன்றாரு. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு எதிரில் நேரடியாக உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் மற்றும் அவருடைய மகா வாக்கியம் சொல்லப்படுகிறது. இப்ப நம்மளாம் உட்கார்ந்துருக்கோம், நமக்கு நேரடியா கடவுளே மகா வாக்கியம் சொல்லப்படுகிறதுன்றாரு. நான் உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றேன். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். பாபா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார் என்பதை புரிந்து கொள்ளவும் செய்றீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மள உயர்ந்தவரும் உயர்ந்தவரா ஆக்குறாருன்னா எவ்வளவு குஷி நமக்கு இருக்கணும்னு கேக்குறாரு. முழு உலகத்துக்குமே எஜமானரா மாற்றுறாருன்ட்டு புரிஞ்சுக்கணும். பரம்பிதா பரமாத்மா உயர்ந்தலும் உயர்ந்தவர் என்று மனிதர்கள் சொல்றாங்க. நாலு உலகத்திற்கு எஜமானாக ஆவதில்லை என்று பாபா தானே கூறுகின்றார். அவர் உயர்ந்தலும் உயர்ந்தவர், ஆனா அவர் உலகத்துக்கு எஜமானரா ஆகிறதில்லைன்னு சொல்றார். பகவானுடைய மகா வாக்கியம், மனிதர்கள் என்னை உயர்ந்தலும் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் மற்றும் நான் என்னுடைய குழந்தைகள் உயர்ந்தலும் உயர்ந்தவர்கள் என்று கூறுகின்றேன்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாரும் அவரை சொல்றாங்க உயர்ந்தலும் உயர்ந்தவர்ன்ட்டு, ஆனா பாபாவே சொல்றாரு நம்ம தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள்ட்டு சொல்றாரு. நிரூபித்து கூறுகின்றார், கல்பத்திற்கு முன் போல நாடகத்தின்படிதான் முயற்சியும் நம்மளை செய்ய வைக்கின்றார். ஏதாவது புரியவில்லை என்றால் கேளுங்கள்ன்ட்டு பாபா அடிக்கடி சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைப்பாரா? ஏதாவது புரியலன்னா கேளுங்கன்றார். உலகம் என்றால் என்ன, வைகுண்டம் என்றால் என்ன என்பது போன்ற எதுவுமே மனிதர்களுக்கு தெரியவில்லைன்றாரு. மக்களுக்கு உலகம்னா என்ன, இது ஒரு நாடக மேடை, இதுல நம்மலாம் வேஷம் போட்டுட்டு இருக்கிறோம். வைகுண்டம்னா என்ன, எதுவுமே மனுஷங்களுக்கு தெரியலன்றாரு. எவ்வளவு நவாபுகள், முகலாயர்கள் போன்றவர்கள் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள். அமெரிக்கா எவ்வளவுதான் பணமுடையதாக இருந்தாலும் இந்த லட்சுமி நாராயணனை போல இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவர்கள் வெள்ளை மாளிகை போன்றவர்களை உருவாக்குறாங்க, ஆனால் சத்தியுகத்தில் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னாலான மாளிகை உருவாகின்றனன்னு சொல்றாரு. பாருங்க, இங்க வெள்ளை மாளிகை தான் வச்சிருக்காங்க அமெரிக்கால, ஆனா சத்தியுகத்துல ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தால் ஆன மாளிகை உருவாகின்றனன்றார். அதை சுகதாமம் என்றே சொல்லப்படுகிறது. இந்த உலக நாடக சக்கரத்தில் உங்களுடையதுதான் கதாநாயகி, ஹீரோயின், கதாநாயகன் கதாநாயகி நடிப்பாகுன்றாரு. நீங்கள் வைரங்களாக ஆகிறீங்க. இப்ப நம்ம வைரத்துக்கு சமமா ஆயிட்டு இருக்கிறோம். சத்தியுகம் இருந்தது, இப்போது கலியுகமாக இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஒரு காலத்துல சொர்க்கம் இருந்துச்சு, ஆனா இப்ப கலியுகமா இருக்குது. நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று பாபா சொல்கின்றார். நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள், கடவுளே கிடைச்சிருக்கிறாரு, உலகத்துக்கே எஜமானரா ஆக்க போறாரு, எவ்வளவு பாக்கியசாலிகள்ன்றார். பகவான் அவரே அமர்ந்து நமக்கு புரிய வைக்கின்றார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த படிப்பு புதிய உலகத்திற்கானதுன்ட்டு பாபா சொல்றாரு. உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கதாகும்ட்டு பாபா சொல்றாரு. ஏனென்றால் நீங்கள் உலகத்திற்கு சேவை செய்றீங்க. நரகத்தை சொர்க்கமாக ஆக்குங்கள் என்றுதான் பாபாவே எல்லாரும் அழைக்கிறாங்கன்னு சொல்றாரு. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை, காட்ஃபாதர் என்று சொல்றாங்க அல்லவா. நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள் அல்லவா. நம்ம ஒரு காலத்துல சொர்க்கத்துலதான் இருந்தோம், இப்போது நரகத்தில் இருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க நரகத்துல இருக்கிறீங்க, இப்ப வாழ்க்கையே நரகமா தான் இருக்குது, ஆனா நீங்க எதிர்காலத்துல சொர்க்கத்துக்கு போயிருவீங்கன்றாரு. நரகம் ஆரம்பமாகிறது என்றால் பிறகு சொர்க்கத்தின் விஷயங்கள் மறந்து விடுகின்றனன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நரகம் திரும்ப துவாபரேகத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது சொர்க்கம் மறைஞ்சு போயிடுது, அதோட விஷயம் எல்லாம் மறந்துடுது. இது மீண்டும் நடக்கும் சொல்றாரு. நீங்கள் மீண்டும் சத்தியுகத்திலிருந்து கலியுகத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டியுள்ளது. மனதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறது, அதனால் குஷி இருப்பதில்லை என்றால் சொல்லுங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்றாரு. இப்ப ஏன் நமக்கு குஷி வரமாட்டேதான், நம்ம
நமக்கு சந்தேகம் இருந்தா வராது. சில டைம்ல நம்ம உலகாய விஷயத்துல போயிட்டு பாபாவை மறந்துடுறோம். அப்போ வந்து நமக்கு குஷி இருக்காது. பாபா அமர்ந்து படிப்பிக்கின்றார் என்றால் படிக்க வேண்டும் அல்லவா, படிக்கவும் வேண்டும் அல்லவான்றாரு. மகிழ்ச்சி இருப்பதில்லை, ஏனென்றால் நீங்கள் தேகாயமானத்துல வந்துடுறீங்க. ஏன் அந்த எப்பவுமே அந்த குஷி இல்லை? நான் யார், என்னை கடவுளே வந்து தேர்ந்தெடுத்து பாடம் எடுக்கிறாரு, என்னை தேவதையாக்க போறாரு, அந்த குஷி ஏன் இல்லைன்னா நம்ம அடிக்கடி சாதாரணமா அந்த பழைய அந்த தேகம்தான் நான், அந்த பழைய வாழ்க்கை, சுத்தி இருக்கிறவங்களுடைய ப்ரெஷர் அது இதுன்னு வந்து நம்ம அந்த தேக அபிமானத்துல வந்துடுறோம். அதனாலதான் குஷி மகிழ்ச்சி இருக்கிறது இல்ல. குஷி என்பது இருக்க வேண்டும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. பாபா வெறும் பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானராக இருக்கிறாரு. பாபாவோ வந்து வெறும் பிரம்மாண்டம், அதாவது பரந்தாமத்துக்கு தான் எஜமானராக இருக்கிறாரு. நீங்களோ உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறீங்கன்றாரு. பாபாவை படைப்பவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்காக பிரளயம் நடந்து விடுகிறது, பிறகு புதிய உலகத்தை படைக்கின்றார் என்பதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. அவர் படைப்பவர் தான், ஆனா அதற்காக பிரளயம், இப்போ உலகம் அழியுது, பிரளயம் நடக்குது, அப்புறம் பிறகு பிறகு புதிய உலகத்தை படைக்கிறார்லாம் கிடையாதுன்றார். நான் பழையதை தான் மட்டும்தான் புதியதாக்குகின்றேன்ட்டு பாபா சொல்றாரு. புதுசாலாம் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து உருவாக்கல, இந்த பழைய உலகத்தை தான் புதுசா மாத்துறேன்னு சொல்றாரு. நான் எதையும் செய்வதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இது அதை கூட அவர் செய்யலையாம், இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. அதாவது இந்த பழைய உலகம் புதுசா மாறுறது நாடகத்துல பதிவாயிருக்கு, நான் அதை செய்யலன்னு சொல்றாரு. தூய்மையற்ற உலகத்தில் தான் என்னை அழைக்கிறாங்க, கலியுகத்துலதான் கடவுளை கூப்பிடுறாங்க, கடவுளே நீ எங்க இருக்கிற வா வான்ட்டு. நான் பாரஸ்நாத்தாக இரும்பு யுகத்தினரை தங்க யுகத்தினராக மாற்றுகின்றேன்னு சொல்றாரு. பாரஸ்நாத்னா அந்த தங்கமா மாத்துறது, இப்ப தங்கமா மாத்துற ஒரு பேர் தான் பாரஸ்நாத். எனவே குழந்தைகள் தாங்களாகவே பாரஸ்புரிக்கு சத்தியுகத்திற்கு வந்து விடுகிறார்கள் சொல்றாரு. சத்தியுகத்திற்கு என்னை ஒருபோதும் அழைப்பதே இல்லை. சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துல யாரும் அவரை கூப்பிடுறதே இல்லை. அங்க போயிட்டா லட்சுமி நாராயணன் கூட கடவுள் ஞாபகமே வராது, ஏன்னா கடவுள் யாருன்னே அங்க தெரியாது. பாபா பாரஸ்புரிக்கு வந்து கொஞ்சம் பார்த்து விட்டு செல்லுங்கள் என்று எப்போதாவது அழைக்கிறீர்களா என்ன அப்படின்னு கேக்குறாரு. பாபா கேக்குறாரு, சொர்க்கத்துல எங்கேயாவது என்ன கூப்பிடுறீங்களா, கொஞ்சம் வந்து இதை பார்த்துட்டு போங்கன்னு கூப்பிடுறீங்களா என்ன, அழைப்பதே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இங்கதான் கூப்பிடுறோம் இல்லையா, துக்கத்தில் அனைவரும் சிந்திப்பார்கள், கடவுளை நினைக்கிறாங்க. தூய்மையற்ற உலகத்தில் தான் நினைவு செய்யறாங்க கடவுளன்றாரு. சுகத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை என்று பாடப்படுகிறது. ஜாலியா இருக்கும்போது யாரும் கடவுளை நினைக்க மாட்டாங்க, சோகமா துக்கமா இருக்குன்னா கடவுளே நினைக்கிறாங்க. நினைவு செய்வதே இல்லை, அழைப்பதும் இல்லைன்றாரு. அவரை கூப்பிடுறதும் இல்ல, அழைக்கிறதும் இல்ல. எங்கன்னா சொர்க்கத்துல சுகமா இருக்கும்போது வெறுமனே துவாபர யுகத்தில் கோயில் உண்டாக்கி அதில் எண்ணெய் வைத்து விடுகிறார்கள்ட்டு பாபா சொல்றாரு. கலியுகத்தில் துவாபர யுகம் ஆரம்பிக்கும் போது பாபா நினைவு வரும்போது அப்பதான் அவர் கடவுளே ஞாபகம் வருது. அப்போ வந்து அவர் கோயில் கட்டி அவரை வச்சிடறாங்கன்றார். அதாவது சிவலிங்கத்தை வச்சிடறாங்க. பூஜை செய்வதற்காக கல்லில் இல்லை என்றால் வைரத்தில் லிங்கத்தை உருவாக்கி வைத்து விடுகிறார்கள் சொல்றாரு. கல்லுல இல்லைன்னா வைரத்துல லிங்கம் செய்யறாங்க. எவ்வளவு அதிசயமான விஷயங்களாக இருக்கிறது. நல்ல விதத்தில் காதுகளை தீட்டி கொண்டு கேட்க வேண்டும், காதுகளையும் தூய்மையாக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. தூய்மைதான் முதன்மையானதாக ஆகும் சொல்றாரு. இப்ப நம்ம காதை தீட்டிக்கிட்டு இந்த முரளி பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்கணுன்றாரு, காதை கூட தூய்மையாக்கணுன்றாரு. அப்ப அந்த கர்மேந்திரியங்கள் 5 தூய்மை ஆகணும்னா பாருங்க, நல்லதே கேட்கணும், நல்லதே பேசணும், கண்ணால கூட நல்லதே பார்க்கணும், அப்பதான் அந்த கர்மேந்திரியங்கள் கூட தூய்மை ஆகுன்ற மாதிரி சொல்றாரு. காதை கூட தூய்மையாக்கணும்ன்றாரு. இதெல்லாம் புது பாயிண்டா இருக்கு. தூய்மையை தான் முதன்மையானதாகுன்றாரு. சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் நிற்கும் என்று சொல்றாங்க. அந்த ஞானம்ன்றது அப்படிதான். சிங்கப்பால் வந்து தங்க பாத்திரத்துல தான் நிக்குமா, மத்த பாத்திரத்துலாம் ஓட்ட போட்டுக்குமா. அந்த மாதிரி இந்த ஞானம் கூட நல்ல சுத்தமான புத்தியில தான் தங்கும். இதிலும் கூட தூய்மை இருந்தால்தான் தாரணை ஏற்படும்ன்றாரு. புத்தி சுத்தமா இருக்கும் போது தான் அதுல ஞானம் போய் தங்குன்றாரு. காமம் மிகப்பெரிய எதிரி, இதன் மீது வெற்றி அடைய வேண்டும் என்று பாபா சொல்றாரு. இது உங்களுடைய கடைசி பிறவியாகும். இது அதே மகாபாரத சண்டையாகவும் இருக்கிறது. கல்பமாக எப்படி விநாசம் நடந்ததோ அப்படியே நாடகத்தின்படி இப்போதும் நடக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. இது கல்பம் 5000 வருஷத்தினுடைய கதை. எப்படி விநாசம் நடந்ததோ அதேபடிதான் இப்ப நாடகத்தின்படி இப்ப திரும்ப நடக்க போதுன்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் மீண்டும் சொர்க்கத்தில் தங்களுடைய மாளிகைகளை கல்பத்திற்கு முன் போலவே உருவாக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்தை பேரடைஸ் என்று சொல்றாங்க. சொர்க்கத்தை ஹெவன் பேரடைஸ்னா சொல்லுவாங்க.
புராணங்கள்ல இருந்து பாரடைஸ் என்ற வார்த்தை வந்ததுன்ட்டு பாபா சொல்றார். மானசரோவரில் தேவதைகள் இருந்தார்கள் என்று சொல்றாங்க. அதுல யாராவது மூழ்கி எழுந்தார்கள் என்றால் தேவதைகளாக ஆகிடுவாங்கன்ட்டு வர சொல்றாங்க. மானசரோவர்ல பரிகள் இருந்தாங்க. பரினா தேவதை. அங்க யார் மூழ்கி எழுறாங்களோ அவங்க பரியாயிடுவாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையில் அது ஞான மானசரோவராகும். அது உண்மையில இந்த ஞானம் தான். இந்த ஞானத்துல யார் மூழ்கி எழுறாங்களோ அவங்கதான் தேவதை ஆயிடுவாங்க. அததான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்றாரு. அது வந்து ஏரி, மானசரோவர் ஏரின்னு சொல்லுவாங்க. அமர்நாத்ல இருக்கு. அதுல மூழ்கி இருந்தா தேவதை ஆயிடுவாங்களாம். அது ஸ்தூலமா சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையான மானசரோவர் வந்து இந்த ஞானம் தான். அதில் மூழ்கி எழுவதன் மூலம் நீங்கள் எந்த நிலையிலிருந்து என்னவாக இப்ப ஆகிறீங்க. இப்ப இந்த ஞானத்தை பாயிண்ட்ஸ்ல மூழ்கி மூழ்கி அதை சிந்தனை பண்ணி பண்ணி நீங்க வந்து ஆத்மா வந்து தேவதை ஆயிடுவீங்கன்றாரு. அழகானவர்களை தேவதைகள் என்று சொல்றாங்க. சிறகுகளுடைய தேவதைகள் இருக்கிறாங்க என்பதெல்லாம் கிடையாதுன்றாரு. யார் அழகா இருக்காங்களோ அவங்க தேவதை மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அழகா இருக்கிறவங்களும் தேவதை. ஆனா ரெக்கையோட இருக்கிறவங்களாம் தேவதைகள்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி பாண்டவர்களாகிய உங்களை மகாவீர் என்று சொல்லப்படுகிறது. பிறகு அவர்கள் பாண்டவர்களுடைய பெரிய பெரிய சித்திரங்களை குகை ஓவியங்களாக காட்டியுள்ளார்கள்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பணத்தை அழிக்கிறாங்க. இந்த சிலையெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்றாங்க. நான் குழந்தைகளை எவ்வளவு செல்வந்தராக மாற்றியிருந்தேன் என்று பாபா கூறுகின்றார். நம்ம எவ்வளவு பணக்காரரா மாத்திருந்தான்னு சொல்றாரு. நீங்கள் இவ்வளவு செல்வம் அனைத்தையும் எங்க இழந்தீர்கள்னு பாபா கேக்குறாரு. அவ்வளோ கொடுத்துருந்தேன் போன கல்பம், இப்ப என்ன எங்கதான் இழந்தீங்க எல்லாத்தையும் கேக்குறாரு. பாரதம் எவ்வளவு செல்வம் நிறைந்ததாக இருந்தது. இப்போது பாரதத்தின் நிலை என்னவாக இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. எந்த பாரதம் 100% செல்வம் நிறைந்ததாக இருந்ததோ அது இப்போது 100% திவாலாகி விட்டிருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது எவ்வளவு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இப்ப நம்ம எவ்வளவு ஏற்பாடு செய்யணும். திரும்ப பாரதத்தை தங்க குருவி ஆக்கணும். சிறிய குழந்தைகளுக்கும் கூட சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் கிருஷ்ணரை போல ஆவீர்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். இப்ப சின்ன குழந்தைகள்லாம் எப்படி புரிய வைக்கணும்னா, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா சிவபாபாவை நினைங்க, அப்ப நீங்க கிருஷ்ணர் மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்லி புரிய வைக்கணுமா. கிருஷ்ணர் எப்படி உருவானார் என்பது யாருக்காவது தெரியுமா என்ன. முற்பிறவியில் சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் கிருஷ்ணராக அவர் ஆனார். பாருங்க, நம்ம பாபாவை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்க நினைக்கதான் அவர் மாதிரி பாப் சமான ஆகனா கிருஷ்ணர் மாதிரி ஆயிடலான்றாரு. கிருஷ்ணர் அப்படிதான் ஆனாருன்னு சொல்றாரு. எனவே குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். ஆனால் யார் எப்போதும் மற்றவர்களுடைய சேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அளவற்ற குஷி இருக்கும்ன்றார். யார் மத்தவங்களுக்கு சேவை பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அளவற்ற குஷி இருக்கும். முக்கியமான தாரணை நடத்தை மிக மிக ராயலாக செய்ய வேண்டும்ன்றாரு. முக்கியமா நம்ம தாரணை பண்ணணும். நடத்தை கூட மிக மிக ராயலாக இருக்கணும்ன்றார். உணவு பழக்க வழக்கம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் சொல்றார் பாபா. குழந்தைகளாகி உங்களிடத்துல யாராவது வர்றாங்க என்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு விதத்திலும் நீங்க சேவை செய்யணும். பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு வராங்கன்னா இப்ப எல்லாருமே துக்கத்துலதான் வராங்க இல்லையா. அவங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துலயாவது சேவை செய்யணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும்ன்றாரு. அதுக்கு நம்ம வந்து சக்திசாலியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாபாவை நினைச்சு சக்திசாலியா இருந்தாதான், நம்மளே சோகமா நம்மளே துக்கமா இருந்தோம்னா எப்படி மத்தவங்க சேவை செய்ய முடியும். அதனால நம்ம வந்து சக்திசாலியா இருக்கணும். அப்ப வர்றவங்களுக்கு நம்ம வந்து எல்லா விதத்துலயும் சேவை செய்யணும்ன்றார் பாபா. அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும், வாங்கன்னு சொல்லணும், சாப்பாடு கொடுக்கணும். எல்லாமே நம்ம வந்து அவங்க இங்க வந்தா எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு, மைண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி கவனிச்சுக்கணுன்றாரு. ஸ்தூலத்திலும் இருக்க வேண்டும், சூட்சுமத்திலும் சேவை செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, ஸ்தூலமா செய்யறதை விட கவனிச்சுக்கிறத விட சூட்சுமத்திலையும் சக்தி கொடுக்கணுன்றாரு. எண்ணத்தாலையும் சக்தி கொடுக்கணும். ஸ்தூல மற்றும் ஆன்மீகம் 2 சேவை செய்வதன் மூலம் மிகுந்த குஷி ஏற்படும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க ஸ்தூலமா சேவை செய்றீங்க சென்டர்ல போய், அதோட சேர்த்து மனசா சேவையும் செய்யணும். ஆன்மீக சேவை மனதின் மூலமா சக்தி கொடுக்கறது, வைப்ரேஷன் வாயுமண்டலத்தை மாத்துறது, இதுவும் ஒரு சேவை தான். அதன் மூலமாவும் அதிக குஷி ஏற்படும்ன்றார். யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் உண்மையான சத்திய நாராயணனுடைய கதையை சொல்லுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. சாஸ்திரங்களில் என்னென்ன கதைகளை எழுதிட்டாங்க. சாஸ்திரங்கள சத்யநாராயண கதையெல்லாம் எழுதிட்டாங்க. வேற கதையெல்லாம் எழுதிட்டாங்க. விஷ்ணுவின் நாபிலிருந்து பிரம்மா வந்தார். பிறகு பிரம்மாவின் கைகளில் சாஸ்திரங்களை கொடுத்து விட்டார்கள். ஒரு படம் இருக்கும். விஷ்ணு வந்து படுத்துட்டு இருப்பாரு. அவரு வயிறுல தொப்புள் கொடியில இருந்து மேல வந்து பிரம்மா வருவார். பிரம்மா வந்து வயசானவரா இருப்பாரு. அவர் கையில சாஸ்திரம் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல உருவாக்குன சித்திரம். விஷ்ணுவின் நாபிலிருந்து பிரம்மா எப்படி வருகின்றார், எவ்வளவு ரகசியம் இருக்கிறது. இது சாதாரணமா அது படம் கிடையாது. அந்த படத்துல ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. என்னன்னா விஷ்ணு தான் பிரம்மா ஆகிறாரு, பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு. விஷ்ணு 84 பிறவிக்கு அப்புறம் பிரம்மா ஆகிறாரு.
பிரம்மா வந்து ஒரு பிறவிலே விஷ்ணு ஆயிடுறாரு. வேற யாரும் இந்த விஷயங்கள் எதையுமே புரிஞ்சு கொள்ள முடியாதுன்றார். நாபியிலிருந்து வருவதற்கான விஷயமே இல்லை. நாபிலிருந்து ஏன் வரணும்? பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாகவும் விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாகவும் ஆகின்றார். பிரம்மாவே தான் விஷ்ணு ஆகிறார், விஷ்ணுவே தான் பிரம்மா ஆகிறார். இந்த ரகசியம் யாருக்காவது தெரியுமா? எப்படி அவர் வயிற்றுல இருந்து வர முடியும்? அதாவது அந்த தொப்புள் கொடின்றது அந்த ரீபர்த், அதாவது அடுத்த பிறவி இவர் பிரம்மா. 84 பிறவிக்கு அப்புறம் பிரம்மா. பிரம்மாவுடைய அடுத்த பிறவி விஷ்ணு. அதை தான் அந்த தொப்புளா காமிச்சிருக்கிறாங்க. தொப்புள் கொடி நாபின்னா நாபியினுடைய விஷயமே என்ன? இவர் தான் அவர் ஆகிறாரு, அவர் தான் இவர் ஆகிறாருன்றது தான் அந்த ரகசியம். பிரம்மா விஷ்ணுவாக ஆவதற்கு ஒரு வினாடி தான் ஆகிறதுன்னு சொல்றாரு. அதாவது அடுத்த பிறவில அவர் விஷ்ணு ஆயிடுறாரு. ஒரு செகண்ட்ல விஷ்ணு ஆயிடுறாரு பிரம்மா. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. அதாவது சரீரத்தை விடும்போது ஒரு செகண்ட்ல பாபா நினைவுல சரீரம் விடுறோம்னா நம்ம நாராயணன் ஆயிடுவோம். அதே மாதிரி ஒரு செகண்ட்ல இந்த ஞானம் புரிஞ்சுது, ஞானம் புத்தியில ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது. அப்போ ஒரு வினாடி ரகசியம் தான் இது. ஒரு வினாடியில ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. நீங்கள் விஷ்ணு ரூபமாக ஆகிறீங்க என்று பாபா பிரம்மா பாபாவுக்கு காட்சி காட்டினார். சிவபாபா வந்து பிரம்மா பாபா ஃபர்ஸ்ட் காட்சி என்ன கிடைச்சதுன்னா, விஷ்ணுவனுடைய 4 கைகளுடைய சுரூபம். இதுதான் நீ நீ இது மாதிரி ஆகணும்னு சொல்லி அசிரீரி குரல் கேட்டுச்சு. ஒரு வினாடியில் நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. உடனே பிரம்மா பாபாவுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு, நம்ம தான் இது ஆகணும். விநாசத்தின் காட்சி கூட அவருக்கு ஏற்பட்டது. விநாச காட்சிகள், அந்த முழு உலகம் அழியிற காட்சிகள், அணுகுண்டு போட்டு அழியிற காட்சிகள் கூட பாபா கிடைச்சது. அது இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம கண் கூட பாக்குறோம். என்னென்ன பாக்குறோம்? அணுகுண்டு போட்டு ஒரு நாடு இன்னொரு நாடு ட்ரைலர் தான் நடக்குது. கடைசியா ஒட்டுமொத்தமா அழிஞ்சிரும். நம்ம இங்க இருக்கிறோம், ஆனா அங்க வெளிநாட்டுல அதெல்லாம் நடக்குது. அமெரிக்கால இது நடந்தது, பூகம்பம் வந்துருச்சு. நிறைய பூகம்பம் எங்கேயோ வந்து ஜப்பான்ல வந்தது. ஜப்பான்ல ஒரே டைம்ல அத்தனை பூகம்பம். அப்புறம் அமெரிக்கால வெள்ளத்துல நிறைய பேர் செத்துட்டாங்க. இயற்கை சீற்றம் ஒரு பக்கம் அணுகுண்டு. இது எல்லாமே பாபா சொல்றது ஒரு சைடு நடந்துட்டே வருது. அதாவது தூய்மையினுடைய காரியம் நடந்துகிட்டே இருக்குது. ஒட்டுமொத்த விநாசமும் கடைசியில நடக்கும். ஆனா 25ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 25ல இருந்து 36 வரைக்கும் கண்டினியூஸா விநாசத்தினுடைய ட்ரெய்லர் மாதிரி போயிட்டே இருக்கும். ஒட்டுமொத்தமா கடைசியில் அழிஞ்சிரும். அதனால இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. பாபா சொல்றது எல்லாமே அந்த விநாசத்தினுடைய காட்சி எல்லாமே பிரம்ம பாபா அப்பயே பார்த்தாரு. அது இப்ப நடக்குது, நம்ம கண்ணாலே பாக்குறோம். இல்லை என்றால் கல்கத்தாவில் பாபா ராஜா போல ஆடம்பரமாக இருந்தார். ஆனா அதுக்கு முன்னாடி கல்கத்தால பிரம்மா பாபா ராஜா மாதிரி வாழ்ந்தாரு. எந்த கஷ்டமும் அவருக்கு இல்லை. மிக ராயலாக இருந்தாரு பிரம்மா பாபா. இப்போது பாபா உங்களுக்கு இந்த ஞான ரத்தினங்கள் வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு வியாபாரியா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர் அப்புறமா இந்த இறங்கிட்டாரு. இப்ப நம்ம பிரம்மா பாபா நமக்கு இந்த ஞான ரத்தினங்களில் வியாபாரத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. நீங்க இதுதான் முக்கியமா, சூப்பரான வியாபாரம் தான். எல்லா பிசினஸையும் விட்டுட்டு இந்த வியாபாரத்தை பண்ணிக்கலாம். நீங்க டெய்லி முரளிய படிச்சு புரிஞ்சுட்டு மத்தவங்க சொன்னீங்கன்னா அதான் ஞான ரத்தினங்களின் வியாபாரம். இதை பண்ணாலே போதும், நீங்க பெரிய செல்வந்தராயிரலாம். அந்த வியாபாரம் இதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லைன்றார். நீங்க வெளியில போயிட்டு ஒரு பிறவிக்கு சோழி மாதிரி உழைச்சிட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதுக்கு முன்னாடின்றார். ஆனால் இவருடைய நடிப்பிற்கும் உங்களுடைய நடிப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. பிரம்மா பாபாவுக்கும் நமக்கும் வேற. அவரு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணாரு. அவர் ஆரம்பத்திலேயே அப்படியே எல்லாத்தையும் லௌகீகத்தை அலௌகீகமா மாத்தினாரு. அவரோட பார்ட் வேற. அவர் ஃபுல்லா வந்து இறங்கி அவர் இதே தான் சேவன் செஞ்சாகணும். ஏன்னா அவர் கிருஷ்ணர் ஆகணும், உலக ராஜ்ய அதிகாரியா ஆகணும். லட்சுமி நாராயணன் ஆகணும்னா அதிகம் அந்த அவர் வந்து நிறைய விஷயத்த விட வேண்டியது இருந்தது. அதனால அவர் நடிப்புக்கு உங்களுடைய நடிப்புக்கு வித்தியாசம் இருக்குதுன்றாரு. பாபா இவருக்குள் பிரவேசித்தார் மற்றும் இவர் உடனே அனைத்தையும் விட்டு விட்டார். சிவபாபா உடம்புல பிரம்மா பாபா உடம்புல சிவபாபா என்ட்ரி ஆனாரு. என்ட்ரி ஆன உடனே பாபாக்கு நிச்சய புத்தி ஏற்பட்டுருச்சு. பிரம்மா பாபாவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டார். வட்டி உருவாக வேண்டியிருந்தது. நீங்களும் அனைத்தையும் விட்டு விட்டீர்கள். எல்லாருமே விட்டுட்டாங்க, வீட்டை விட்டு வந்துட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு நம்மளாம் ஆத்மா, பாபா பரமாத்மா, கடவுளே வந்துட்டாரு, பாடம் எடுக்கிறாரு. இந்த அவினாஷி ஞான ரத்னங்களை கேட்டாதான் நமக்கு எல்லாத்துலயும் புரோஜனம் இருக்கு, மத்ததெல்லாம் புரோஜனம் இல்லைன்ட்டு புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. நதியை கடந்து வந்தீர்கள், பட்டியில் அமர்ந்தீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. என்னென்ன நடந்தது, எந்த கவலையும் இல்லை. நிறைய நடந்தது விஷயம். எந்த ஒரு பெரிய காரியமும் நடக்கணும்னா அதுல தடைகள் அதிகமா வரும். அந்த மாதிரி உலக மாற்ற காரியம் சாதாரண விஷயமா, அதுலயும் நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனா பாபா எந்த கவலையும் படல. பிரம்மா பாபா கிருஷ்ணர் கோபியர்களை விரட்டினார் என்று சொல்றாங்க. ஏன் விரட்டினார்? கிருஷ்ணர் கோபியர்ல வந்து விரட்டினார்ன்ட்டு சாஸ்திரத்துல இருக்குது. அவர்களை பட்டத்து ராணியாக மாற்றுவதற்காக ஆகும். ஆனா உண்மையிலே கிருஷ்ணர் பிரம்மா பாபா தான்.
அவருடைய முதல் முதல் பிறவில, கிருஷ்ணருடைய முதல் பிறவில அவர் கோபியர்கள்னா நம்மளை தான் விரட்டுறாரு, வந்து பிகே ஆகுங்க பிகே ஆகுங்கன்ட்டு. பிகே எதுக்காக பிகே ஆக்குறாரு? பட்டத்து ராணியாக ஆக்குறதுக்காக நம்மளை விரட்டுறாரு. குழந்தைகளாக உங்களை சொர்க்கத்தின் மகாராணிகளாக மாற்றுவதற்காக இந்த பட்டியும் உருவாக வேண்டியிருந்ததுன்றாரு. சாஸ்திரங்களில் என்னென்ன எழுதிட்டாங்க, நடைமுறையில் என்னென்ன இருக்கிறது என்பதை இப்போது நீங்கள் புரிஞ்சு கொள்கிறீர்கள்ன்றாரு. இப்போ ப்ராக்டிக்கலா என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். விரட்டுவதற்கான விஷயமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. கல்பத்திற்கு முன்பு கூட திட்டு கிடைத்திருந்தது. அவர் நிறைய திட்டு வேற வாங்கினார் பிரம்ம பாபா. பேர் கெட்டு போயிருந்தது. இது கூட நாடகமாகும். என்னவெல்லாம் நடக்கிறதோ அது கல்பத்திற்கு முன் போல இப்ப நடக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப பிகேஸ் எல்லாருமே திட்டு தானே வாங்குறோம். ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு எல்லாத்தையும் திட்டு தான் வாங்க வேண்டியதா இருக்கு. அதனால இது இப்ப என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாமே போன கல்பம் நடந்ததுதான் நடக்குதுன்றாரு. கல்பத்திற்கு முன்னால் யாரெல்லாம் ராஜ்யத்தை அடைந்தார்களோ அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் என்பதை நீங்கள் இப்போது நல்ல விதத்தில் தெரிந்துள்ளீர்கள்ட்டு பாபா சொல்றார். நானும் கூட கல்பமாக வந்து பாரத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். பாபா கூட கல்பமாக சிவபாபா வந்து பாரதத்தை தான் சொர்க்கமா மாத்துறன்றாரு. முழுமையாக 84 பிறவிகளின் கணக்கை உங்களுக்கு கூறியிருக்கிறேன் என்று சொல்றாரு. சத்தியுகத்தில் நீங்கள் அமரர்களாக இருக்கிறீங்க. சொர்க்கத்துல நம்ம அமரரா இருந்தோம். அங்கே அகால மரணங்கள் நிகழ்வதே இல்லை. அங்க இந்த மாதிரி திடீர்னு ஹார்ட் அட்டாக், திடீர்னு ஹார்ட் ஃபெயிலியர், உட்காந்துட்டு இருக்கும் போதே இறந்துடுறாங்க. சின்ன பசங்க கூட ஸ்கூலுக்கு போகும்போதே ஹார்ட் அட்டாக். என்னன்னே தெரியல. ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பாடு ஏதோ சரியில்லையா, என்ன பிரச்சனைனே தெரியல. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க, லீவ் விட்டு ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இறந்து போயிடுது. என்ன பிரச்சனை தெரியல. அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனா அவங்க பாட்டு முடிஞ்சிருக்கும். நாடக அதாவது நம்ம ஞானத்தின் படி பார்த்தோன்னா அந்த குழந்தையோட பாட்டு அவங்க வீட்டுல முடிஞ்சிட்டு இருக்கும். அதனால அது போயிருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் அகால மரணங்கள் நடக்குது. அந்த மாதிரி சொர்க்கத்துல நடக்காதுன்றாரு. சிவபாபா காலனின் மீது வெற்றி அடைய வைக்கின்றார். இப்ப பாபா வந்து நம்மள மரணத்தின் மீதே வெற்றி அடைய வைக்கிறார். நான் காலனுக்கெல்லாம் காலன் என்று கூறுகின்றார். காலனுக்கெல்லாம் காலனே நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? இதை பற்றி கதைகள் கூட இருக்கின்றன அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் காலனின் மீது வெற்றி அடைகிறீங்க. இப்ப நம்ம காலன்னா டைம்னு சொல்லுவாங்க. டைம் வந்துருச்சு போயிட்டாங்க, டைம் வந்துருச்சு உடம்பு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மா உடம்பு விட்டு போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் தான் போகுது. உடம்பு, அதாவது உடம்பு வந்து போயிடுது, அழிஞ்சிருது. ஆனா அந்த உயிர் வந்து போய் வேற உடல் எடுத்து நடிக்க போகுது. அவ்வளவுதான். ஆத்மா அழியாதது. அதனால இப்ப காலன் மீது நம்மளை வெற்றி அடைய வைக்கிறாரு. அதாவது நம்ம கூட பாத்தீங்கன்னா இப்ப அல்பாயுசா இருந்திருக்கோம். அல்பாயுசுனா நம்ம போயிருப்போம், எப்பயோ போயிருப்போம். ஆனா நம்மள வந்து பாபா இப்ப காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு பிறவி லீஸ் பிறவி மாதிரி நம்ம கொடுத்துருக்கிறாரு. எதுக்குன்னா இந்த ஞானத்தை படிக்கிறதுக்காக. ஏன்னா நம்மளும் அந்த அந்த கலியுகத்துல வாழற மாதிரி வாழ்ந்திருந்தோம்னா இந்நேரம் ஹார்ட் அட்டாக் வந்து போயிருப்போம். அந்த ஃபுட்டு அது இதுன்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்டுருந்தோம்னா கண்டிப்பா வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். ஆனா பாபா இப்ப சாப்பாடு குடித்தல் எல்லாத்தையும் மாத்தி நமக்கு வந்து காலன் மீது வெற்றி அடைய வைக்கிறாரு. இப்ப எவ்வளவு நாளைக்கு நம்ம இருக்கிறோமோ இருந்துட்டு சுயமா விருப்பத்தோட இந்த உடலை விட்டுட்டு நம்மளே எப்படி போகணுன்றதுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அப்ப காலன் மீது வெற்றி தானே அடையிறோம். நீங்கள் அமரலோகத்திற்கு செல்கிறீர்கள். நம்ம இந்த உடலை சுயமா நம்ம இந்த உடலை விட்டுட்டு நம்மளே வந்து போவோம். கடைசியா காட்சி கிடைக்கும். நீ இந்த மாதிரி ஆக போற அப்படின்னு காட்சி கிடைக்கும். அதை பார்த்துட்டு நம்ம அந்த உடலை விட்டுட்டு பரிஸ்தாவா பறந்து பாபா கூட போவோம். அப்ப நம்ம காலம் மீது வெற்றி அடைகிறோம். மரணத்தையே வென்ற ஆத்மாவாகி இப்ப அமரலோகன்றது சொர்க்கத்துக்கு நீங்க போறீங்கன்றாரு. அமரலோகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்கு ஒன்று தூய்மையாக ஆக வேண்டும். இப்ப சொர்க்கத்துல நல்லா உயர்ந்த பதவி அடையணும்னா இங்க நம்ம அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இந்த அஞ்சையும் மீது வெற்றி அடையணும், தூய்மையாகணும். மற்றொன்று தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இன்னொன்னு அன்பு, அமைதி, தூய்மை, சுகம். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க எல்லாருக்கும் சுகம் கிடைக்கணும். அந்த இடத்துல அமைதி இருக்கணும், அந்த இடத்துல அன்பு இருக்கணும். உங்கள்ட்ட இருந்து அந்த வைப்ரேஷன் போகணும். அந்த மாதிரி தெய்வீக குணங்களையும் நீங்க தாரணை செய்யணும். தினமும் தங்களுடைய கணக்கையும் பாருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. டெய்லி சார்ட் வைங்க. நீங்க என்ன பண்ணீங்க முழு நாளும்? யாருக்காவது துக்கம் கொடுத்தீங்களா, இல்ல நீங்க துக்கம் எடுத்தீங்களா? எல்லாத்தையும் எழுதுங்கன்றாரு. ராவணின் மூலம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது, என் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப 5 விகாரம் என்ன பண்ணுச்சு? நம்மளை வந்து என்ன பண்ணிடுச்சு? குழியை தோண்டி புதைச்சிருச்சு. அந்த மாதிரிதான் 5 விகாரமும் 2500 வருஷமா நம்ம காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினால்தான் நமக்கு இவ்வளோ நஷ்டம். இப்ப நீங்க வந்து பாபா மூலமா நமக்கு நன்மை நடக்குதுன்றாரு. சிவன் நன்மை அளிப்பவர், கல்யாணக்காரி. வியாபாரிகள் இந்த விஷயங்களை நல்ல விதத்தில் புரிஞ்சு கொள்வாங்கன்றாரு. இது ஞான ரத்னங்கள் ஆகும். யாராவது சில வியாபாரிகள் தான் இவற்றை வியாபாரம் செய்வார்கள் சொல்றாரு. நீங்கள் வியாபாரம் செய்ய வந்துள்ளது. பிகேஸ் தான் வியாபாரம் செய்வாங்க. பிகேஸ் தான் ஞானத்தை புரிஞ்சுன்னு மற்றவங்க சொல்லுவாங்க.
அவங்களாம் நல்ல வியாபாரிகள்ன்றாரு. சிலர் நல்ல விதத்தில் வியாபாரம் செய்து 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் வியாபாரம் செய்து கொள்கிறார்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. 21 பிறவிகள் என்ன, 50-60 பிறவிகள் நீங்கள் மிகவும் சுகமுடையவர்களாக இருக்கிறீங்கன்றாரு. பாபா சொல்றாரு பாருங்க, இந்த ஞானத்தை படிக்கிறதுனால 21 பிறவிகள் மட்டும் கிடையாது, 50-60 பிறவிகள் கூட நீங்க மிகவும் சுகமுடையவர்களாக இருக்கிறீங்கன்றாரு. இந்த ஞானத்தை இப்போ ஒரு பாயிண்ட் கேட்டா கூட நீங்க சொர்க்கத்துல போய் சந்தோஷமா வாழ போறீங்க. கால் மேல கால் போட்டு ராஜா மாதிரி இருக்க போறீங்க. அதுவும் துவாபரயுகத்துல கூட பாதி பிறவிகள் நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்கன்றாரு. உங்களுக்கு என்ன கவலையே இல்லை. இந்த ஞானத்தினால பாபா நினைக்கிறதுனால செல்வம் மிக்கவர்களாக பதம்பதியாக ஆகின்றீர்கள். தேவதைகளின் கால்களில் தாமரை காட்டுறாங்க அல்லவா, தேவதைகள் காலில் கூட காட்டுவாங்க. லட்சுமி நாராயணனுக்கு காலில் தாமரைகள் காட்டுவாங்க. அதனுடைய அர்த்தத்தையும் புரிந்து கொள்கிறார்களா என்ன? தாமரை மலர் மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. வாழும்போது சேத்துலேருந்து தான் அந்த தாமரை வந்து தண்ணி எடுத்துக்கும், அதுலதான் வளரும். ஆனா சூரியனை நோக்கி மலர்ந்து இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழறது கலியுகம். கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொக்கு, நம்ம மட்டும் அன்னப்பறவை மாதிரி இருந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுட்டு சூரியனை நோக்கி, ஞான சூரியனை நோக்கி பிரகாசமா அவரை பார்த்துட்டு அவர் நினைப்பிலே வாழ்ந்துடுறோம் அந்த பிறவி ஃபுல்லா. அதுதான் அதோடைய அர்த்தம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? அப்படிதான் வாழ்ந்துட்டு போனாங்க லட்சுமி நாராயணன் முன்பிறவியில. அதனால்தான் லட்சுமி நாராயணா ஆனாங்க. நீங்கள் இப்போது செல்வம் மிக்கவர்களாக ஆகிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எனவே உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். நீங்க இப்போ ஒருத்தவங்க வீட்டுல ஒரு பீரோல ஒரு 50,000 யாரோ கொடுக்குறாங்க, எவ்வளவு முகத்துல ஒரு குஷி வரும் கொண்டு போய் பீரோல வச்சுக்கிறீங்கன்னா. அந்த மாதிரி டெய்லி முரளி கேட்கறது அவ்வளோ செல்வம் நமக்கு சேருதுன்னு அர்த்தம். அப்ப எவ்வளோ நீங்க 21 பிறவிக்கு 50-60 பிறவிக்கு ராஜா மாதிரி இருக்கிறதுக்காக இந்த முரளியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவு குஷி இருக்கணும்ன்றாரு. ஆத்மாவுக்கு இது செல்வம். கேள்வி செல்வம்னு சொல்லுவாங்க. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைன்னுவாங்க. நீங்க கையில காசு வச்சிருக்கீங்க, அது வந்து இப்ப நாளைக்கே அது வந்து வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது குப்பையில தான் கிடக்கும். அந்த ரூபாய் நோட்டு இந்த மோடி வந்து ஒரு தடவை மாத்தினார்ல, அப்படியே அந்த பழைய நோட்டெல்லாம் கொண்டு போய் குப்பையில தான் போட்டாங்க. என்ன ஆச்சு? அது மாதிரி நோட்டெல்லாம் வேல்யூ கிடையாது. இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல இந்த செல்வம், அந்த காதால கேக்குற செல்வம், இதுதான் உங்களுக்கு கூடவே வரப்போகுது. வேற எதுவும் கூட வராது. வெறுங்கையோட தான் போவாங்க எல்லாருமே சாகும் போது. இந்த உடம்பு கூட வராது. ஆனா நமக்கு வந்து இந்த ஞானம் புத்தியில ஸ்டோர் ஆகி தான் நம்ம போக போறோம். இந்த ஞானம் அவ்வளோ செல்வம். செவி செல்வம்னா காது வழியா கேக்குற செல்வம், அதுதான் செவி செல்வம். அந்த செல்வம் தான் எல்லாத்தோடைய தலைன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த ஞானம் தான் முக்கியமானது. இதை கேட்டாதான் ஆத்மாவுக்கு நிம்மதியா இருக்க முடியும். அதுவும் இந்த கலியுகத்துல ஞானம் இல்லாம வாழவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது இந்த முரளி. இந்த முரளி இல்லாம நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. நான் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறேன் என்று பாபா சொல்றார். சிவபாபா சொல்றார், குழந்தைகளாகிய உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன். இப்ப நம்மள கடவுளே வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஹே தூய்மையற்றவர்களே, தூய்மையாக்குவோரே வாருங்கள், வந்து தூய்மையாக்குங்கள் என்றும் நீங்க அழைக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. சுகதாமத்தில் தான் தூய்மையாக இருக்கிறாங்க. சாந்தி தாமத்தின் வரலாறு புவியல் எதுவுமே இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சாந்தி தாமத்துல ஒண்ணும் கிடையாது. ஆத்மா பரமாத்மா அவ்வளவுதான் இருப்பாங்க. நம்ம மட்டும்தான் இருப்போம், புள்ளியா இருப்போம், அவ்வளவுதான். சுகதாமத்துலதான் எல்லாம் தூய்மையா இருக்கிறாங்க. அங்க உடம்போட இருப்போம். அது ஆத்மாக்களின் மரமாகும். சாந்தி தாமத்துல ஆத்மாக்களின் மரம் இருக்கு. சூட்சும வதனத்தின் விஷயமே எதுவுமே இல்லைன்றார் பாபா. மீதி இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். சரி, மேல பறந்தாமோ அடுத்து சூட்சும வதனம், கீழே வந்து இந்த நாடக சக்கரம், அதாவது நம்மளுடைய பூமி. இந்த பூமி எப்படி சுத்துதுன்றதை நீங்க தெரிஞ்சிட்டீங்க. சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது ஒரு காலத்துல. ஒரு லட்சுமி நாராயணன் மட்டும்தான் ராஜ்யம் செய்யறாங்க என்பதெல்லாம் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. 108 லட்சுமி நாராயணன் இருந்தாங்க. ராஜ்யம் வளர்கிறது அல்லவான்னு சொல்றாரு. இப்ப நமக்கு தெரியாது. பாபா வந்து ராஜ்ய ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காரு. 108 லட்சுமி நாராயணன் அங்கங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து உருவாயிட்டு இருக்கிறாங்க. போன கல்பத்துல யாரெல்லாம் லட்சுமி நாராயணன் ஆனாங்களோ அவங்க அங்கங்க ராஜ்யம் வந்து வளர்ந்துட்டு இருக்க. கடவுள் வந்து அவங்க மூலமா பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால ராஜ்யம் அங்கங்க வளருதுன்றாரு. பிறகு துவாபர யுகத்தில் அவர்களே தான் பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் பரமாத்மாவே நீங்களே தான் பூஜிக்கத்தக்கவர், நீங்களே தான் பூஜாரின்ட்டு சொல்லிட்டாங்க. கடவுளே பூஜாரின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா
தூண்லயும் இருக்கிறாரு, துரும்புலயும் இருக்கிறாரு, சர்வ வியாபின்ட்டாங்க. அதனால அவரே பூஜாரின்ட்டாங்க. அவர் பிறப்பிறப்புல வர்றதில்ல, அவர் ஏன் பூஜாரி ஆகணும்? அவர் என்னைக்குமே பூஜிக்கத்தக்கவர் தான். பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர் சொல்லிவிடுவதே போலாகும். இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அரைக்கல்பமாக உயர்ந்தாலும் உயர்ந்தவர் பகவான் என்று நீங்க தான் பாடி வந்தீங்க. இப்போது பகவானுடைய மகா வாக்கியம், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் குழந்தைகளாகிய நீங்களே ஆவீர்கள்னு சொல்றார். நம்ம அவரை சொன்னா அவர் நம்மள சொல்றார். எனவே அவ்வாறு ஆக்கக்கூடிய தந்தையின் வழிப்படி இப்ப நடக்க வேண்டும் அல்லவா? குடும்ப விவகாரங்களையும் பராமரிக்க வேண்டும். வீட்டையும் பார்த்துக்காங்க. இங்கே மதுபனில் அனைவரும் வந்து இருக்க முடியாது. இப்பவே நம்ம போய் மதுபனில் இருந்துக்க முடியாது. கடைசி நேரத்துல கூப்பிடுவாரு. இப்ப போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப அங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கங்க இருங்க. அதுதான் உங்களுடைய சேவா ஸ்தலம். அங்க இருந்துகிட்டே எல்லாரையும் மாத்துங்க. எல்லாருக்கும் செய்தி கொடுங்க. அதுதான் உங்களுடைய வேலை. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே இருங்க. மதுபனுக்கே வந்துடணும்னு அவசியம் இல்லைன்றாரு. அனைவரும் தங்க ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு பெரிய கட்டிடம் கட்ட வேண்டியிருக்கும். பாபாவும் என்ன பண்ணுவார்? 33 கோடி பேர் வந்தா எவ்வளவு கட்டணம் கட்டணும்? காசு வேணும் இல்லையா? எல்லாரும் வந்துட்டா என்ன பண்றது? அதனால அங்கெல்லாம் வராதிங்க. எங்க இருக்கீங்களோ அங்கே இருங்க. கீழே இருந்து மேலே அபுரோட்டிலிருந்து அபுமலை வரை எவ்வளவு நீண்ட வரிசை தரிசிக்க வந்துவிடும் என்பதை ஒரு நாள் நீங்க பாப்பீங்க. பாருங்க, பாபா சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அபு ரோட்ல இருந்து அபு மலை வரைக்கும் இதுல சொல்லியிருக்காரு. ஒரு இதுல மும்பை வரைன்னு சொல்லியிருக்காரு. அபு ரோட்ல இருந்து இப்ப நம்ம நம்ம ட்ரெயின்ல இருந்து இறங்குவோம் இல்லையா, அங்கதான் அபு ரோடு. அந்த அபு ரோட்ல இருந்து அபுமலை வரைக்கும் கியூ நிக்குமா. யோசிச்சு பாருங்க. அப்பெல்லாம் நம்ம உள்ள நுழைய கூட முடியாது. இப்பயே போயிட்டு வந்தாதான் ஃப்ரீயா போய் பார்க்க முடியும். அப்புறம்லாம் கியூலாம் நின்னுட்டா எங்க இந்த உள்ள போக முடியும்? பாபாவை பார்க்கணும், பாபா மீட்டுக்கு போகணும்னா இப்பயே போயிட்டு வந்துடணும். அதான் சொல்றாரு, அபுமலை வரைக்கும் நீண்ட வரிசையில தரிசிக்க கியூவே வந்துரும்ன்றாரு. ஒரு நாள் நீங்க பாப்பீங்க இந்த சீனன்றாரு. அது டிராமா படி நடக்கும். இங்குள்ள மகாத்மாவை தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. யாருக்காவது தரிசனம் கிடைக்கவில்லை என்றால் திட்டம் ஆரம்பித்து விடுகிறார்கள் சொல்றாரு. அதாவது அபுல யாராவது மகாத்மா இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தரிசனம் கிடைக்கலன்னா திட்டுவாங்களாம். இப்போது பாபா குழந்தைகளுடையவராக இருக்கின்றார். குழந்தைகளுக்கு தான் படிப்புகின்றார். இப்ப சிவனே வந்திருக்கிறார். அவர் குழந்தைகளினுடையவரா ஆயிருக்கிறாரு. நமக்கு தான் படிக்க வைக்கிறார். நீங்கள் யாருக்காவது வழி சொல்றீங்க என்றால் சிலர் நல்ல விதத்துல நடக்கிறாங்க, சிலரால் தாரணை செய்யவே முடிவதில்லை. இப்ப நம்ம பிகேவா ஆயிட்டோம். நம்ம மத்தவங்களுக்கும் முரளி சொல்றோம், வழியெல்லாம் சொல்றோம்னா சிலர் வந்து நல்லா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நல்லா நடக்கிறாங்க. சிலரால தாரணை பண்ண முடியல, அதாவது ஸ்ரீமத் படி நடக்க முடியல. எவ்வளவு பேர் கேட்கவும் செய்கிறார்கள். பிறகு வெளியில் சென்றார்கள் என்றால் அங்கே இருக்கும் சூழ்நிலையில் இருந்து விடுகிறார்கள்னு சொல்றாரு. ஏன்னா இது அந்த மாதிரி, அந்த பக்கம் போனா அப்படியே போயிடணும். இந்த பக்கம் வர முடியாது, ரெண்டு பக்கமும் கால வைக்க முடியாது. ஏதோ ஒரு பக்கம் தான் இருக்க முடியும். அப்படி போனா கலியுகத்துக்கு போனோம்னா அது விஷக்கடல். சிலர் அந்த மாதிரி போயிட்டு வர்றதில்லைன்றாரு. அந்த குஷி இருப்பதில்லை. அவங்களுக்கு வந்து குஷி இருக்காது. ஏன்னா பாபா விட்டு போயிட்டாங்க இல்லையா. படிப்பும் இல்லை, படிச்சாதான் குஷியே வருது. முரளி படிக்கலைன்னா குஷியே போயிடுது. யோகத்தில் இருப்பதில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க யோகாவும் பண்றதில்ல, முரளியும் படிக்கிறது இல்ல, அதனால குஷியும் இருக்காதுன்றாரு. சார்ட் வைங்கள் என்று பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார். நமக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. டெய்லி எவ்வளவு நேரம் எழுதுறதுக்கு வெக்கமா இருக்கு இல்லையா. நம்ம சரியா நினைக்க மாட்டோம். அமிர்த வேலையும் சரியா எழுந்திருக்கல, முழு நாளும் நினைக்கிறது இல்ல, டிராஃபிக் கண்ட்ரோலும் பண்றது இல்லைன்னா ஒண்ணுமே 1 மணி நேரம் கூட வரல கணக்குன்னா எழுதுறதுக்கு வெக்கமா இருக்குதுன்ட்டு எழுத மாட்டாங்க நிறைய பேரு. சார்ட் வைங்கன்ட்டு சொல்றாரு. அப்பதான் நம்ம லட்சணம் நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம நினைக்கவே இல்லைனாது அட்லீஸ்ட் நமக்கு தெரிய வரணும். அதுக்காகவாது சார்ட் வைங்கன்னு சொல்றாரு. இல்லை என்றால் அதிகம் பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும். இப்ப நீங்க பாபா நினைக்கலன்னா போக போக சூழ்நிலை அவ்வளவு மோசமா இருக்கும். அப்புறம் பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும்ன்றாரு. ஏன்னா பாபாட்ட தான் சக்தி கிடைக்குது. சக்தி இருந்தாதான் நாட்களை ஓட்ட முடியும். வர நாட்கள்லாம் சூழ்நிலை மோசமா இருக்கும். அதனால எல்லா சூழ்நிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா நமக்கு சக்தி வந்து பாபாட்ட இருந்து தேவை, பவர் தேவை. பவர் வந்து பவர் சோர்ஸ்ல தான் கிடைக்கும், சுப்ரீம் சோல்ட்ட தான் கிடைக்கும். ஆத்மாவுக்கு வேற யார்ட்டையும் கிடைக்காது. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அவரை நினைச்சாதான் நமக்கு பவரே கிடைக்கும். சக்தி இல்லைன்னா நம்மளால வாழ்க்கையே வாழ முடியாது. எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போயிடுவோம். நமக்கு வந்து நிறைய பேர் இப்ப தற்கொலை முயற்சிலாம் எதுக்கு நடக்குதுன்னா ஆத்மால சக்தி இல்லை, அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஆத்மால சக்தி இல்லை. ஆத்மாக்கு பவர் வேணும், எதிர்கொள்ற சக்தி வேணும்னா நம்ம டெய்லி பாபாவை நினைக்கணும். அதனாலதான் சொல்றாரு, நினைங்க நினைங்க. நம்ம எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கின்றோம் என்று இப்ப சார்ட்டை பார்க்க வேண்டும்ன்றாரு. பாரதத்தின் பழமையான யோகத்திற்கு அதிக மகிமை இருக்கிறது. இந்தியாவுடைய பழமையான யோகம் ராஜ யோகம், அதுக்கு அதிக மகிமை இருக்கிறது. எனவே எந்த ஒரு விஷயமாவது புரியவில்லை என்றால் பாபாவிடம் கேளுங்கள் என்று பாபா சொல்றார். முன்பு நீங்கள் எதையுமே தெரிந்திருக்கவில்லை, முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது. இது முட்கள் நிறைந்த காடு என்று பாபா சொல்றாரு.
பாபா என்ன சொல்றாருன்னா, இது இது முள்ளு நிறைஞ்ச காடு இந்த கலியுகம். எல்லாம் முள்ளா குத்துறாங்க இல்லையா? வார்த்தைகளே அப்படிதான் இருக்குது. யாரும் யாரையும் புரிஞ்சுக்கிறது இல்ல, யார் மனசையும் புரிஞ்சுக்கிறது இல்ல. என்ன பேசணும்னு யாருக்கும் தெரிய மாட்டுது. துக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு காடு இது. யாரும் யாருக்கும் ஆதரவா பேசுற ஆளும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு உலகம் அது. அந்த மாதிரி கலியுகம் அது. அதனால யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்கறதே வேஸ்ட்டு. காமம் மிகப்பெரிய எதிரி ஆகுன்றார் பாபா. இது கீதையின் வார்த்தைகளாகும் சொல்றாரு. கீதையில இருக்கு, பகவத்கீதையில காம மகாசத்ருன்னு இருக்கு. ஆனா எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு அது உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்றாங்க? படிக்கிறவங்களே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கீதையை படித்தார்கள் ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்களா என்னன்னு சொல்லி பாபா சொல்றார். பாபா ஆயுள் முழுவதும் கீதையை படித்தார். பிரம்மா பாபா கீதையின் மகத்துவம் மிக நன்றாக இருக்கிறதுன்ட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. பக்தி மார்க்கத்தில் கீதைக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கிறது, கீதை பெரிதாகவும் இருக்கிறது சிறியதாகவும் இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. பக்தியில பாருங்களேன், சின்ன லாக்கெட் சைஸ்ல செஞ்சு மாட்டிக்கிறாங்க. அவ்வளோ கீதை மேல கிருஷ்ணர் தான் கீதை எதுனாரு நினைச்சிட்டு அதை அப்படியே லாக்கெட் செஞ்சு மாட்டிக்குவாங்க கழுத்துல. சிறுசாவும் கீதை இருக்கு, பெருசாவும் இருக்குன்றார். கிருஷ்ணர் போன்ற தேவதைகளுடைய சித்திரம் ஒரு பைசாவுக்கு கூட கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆமா, இப்ப பக்தி மார்க்கத்துல நிறைய சித்திரம் போட்டோஸ் எல்லாம் ஒரு பைசா கூட கிடைக்குதுன்றார். அதே சித்திரங்களுடைய பெரிய பெரிய கோயில்களை கூட உருவாக்குறாங்க. நீங்கள் வெற்றி மாலையின் மணியாக வேண்டும் என்று பாபா வந்து இப்ப புரிய வைக்கிறார். மாயா அப்பேற்பட்டது, சாதாரணது கிடையாது. அது வந்து நம்மள வந்து புருஷார்த்தமே செய்ய விடாது. அந்த மாதிரி மோசமானது மாயா. அதையும் மீறி நீங்க வெற்றி மாலையின் மணியாக ஆகணும்ட்டு பாபா புரிய வைக்கிறார். இப்படிப்பட்ட இனிமையான பாபாவை பாபா பாபா என்றுதான் சொல்றாங்க. நம்மளுடைய பாபாவை தந்தைன்னு தான் சொல்றாங்க. சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்றும் புரிஞ்சு கொள்கிறார்கள். அப்பானாலே ஆஸ்தி தானே, அவர் தான் வந்து சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்கிறார். பிறகு கேட்கறாங்க, மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள், ஐயோ மாயை கைவிட செய்து விடுகிறது. ஆனா சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்குறாரு பாபான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் முரளி கேக்குறாங்க, போய் மத்தவங்களுக்கும் சொல்றாங்க, சேவையும் செய்யறாங்க. ஆனா அந்த மாதிரி ஆட்களை கூட ஓஹோ மாயா வந்து கைவிட செய்கிறது. அதாவது பிகேல இருந்து நான் பிகேவாய் போயிடுறாங்க. தந்தை என்று சொன்னீர்கள் என்றால் பாபா என்றால் பாபா அவ்வளவுதான் சொல்றாரு. பாபா என்றால் பாபா அவ்வளவுதான். பக்தி மார்க்கத்தில் கூட பதிகெல்லாம் பதி, குருவுக்கெல்லாம் குரு ஒருவர் தான் என்று பாடப்படுகிறதுன்னு சொல்றாரு. பக்தியில கூட ஒரு வார்த்தை இருக்கு போல இருக்கு. பதிக்கெல்லாம் பதி ஒருத்தர் தான், குருக்கெல்லாம் குரு ஒருத்தர் தான். அவர் தான் பரம்பிதா பரமாத்மா சிவன். அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார், ஞான கடலாகவும் இருக்கிறார், தூய்மையற்றவர்களை தூய்மையாகுபவராகவும் இருக்கின்றார்ன்ட்டு பாபா மகிமையை சொல்றாரு. பாபா நாங்கள் கல்பமாக தங்களிருந்து ஆசை அடைந்து வந்துள்ளோம், கல்பமாக சந்தித்துள்ளோம் என்று குழந்தைகள் கூறுகிறாங்கன்னு சொல்றாரு. எல்லையற்ற தந்தையாகிய தங்களிடமிருந்து எங்களுக்கு கண்டிப்பாக எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம கண்டிப்பா நம்ம சொல்றோம், பாபா எல்லையற்ற காட்ஃபாதர் இருந்து கண்டிப்பா எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும். முக்கியமானது அல்லாஹ் என்பதே ஆகும். அதில் ஆஸ்தி நிறைந்துள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. அப்பா என்றாலே ஆஸ்தி ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. அது எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி, இது எல்லையற்றதாகும்ட்டு பாபா சொல்றாரு. எல்லைக்குட்பட்ட தந்தை நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஒருவரே ஆவான்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது, நிறைய எல்லைக்குட்பட்ட அப்பாலாம் இருக்கிறாங்க. ஆனா இவர் எல்லாருக்கும், எல்லா ஆத்மாக்களுக்கும், உலகத்துக்கே தந்தை யார் தெரியுமா? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரே ஒரு தந்தை தான். காட் இஸ் ஒன். கடவுள் ஒருவரே, அவர்தான் ஆவார். நல்லது, இனிமையான 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்தூல மற்றும் சூட்சும சேவை செய்து அளவற்ற குஷியை அனுபவம் செய்ய வேண்டும் மற்றும் செய்ய வைக்க வேண்டும். நடத்தை மற்றும் உணவு பழக்கத்தில் மிகுந்த ராயல்ட்டி வேண்டும் சொல்றாரு. அதாவது இப்ப குஷி வரணும்னா நீங்க வந்து ஸ்தூலமாவும் சேவை செய்யணும், சூட்சுமமாவும் நீங்க மனதாலையும் சேவை செய்யணும். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நீங்க ஞானத்தை சொல்லணும், எடுத்தவொடனே இப்போ ஞானத்தை சொல்லக்கூடாது. அவங்கள ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து சூட்சுமமா அவங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு அமைதி குஷினுடைய வைப்ரேஷன் கொடுத்து பாபாவுக்கு முன்னாடி எமர்ஜ் பண்ணி அவங்களுக்கு சக்தி வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க போய் பேசுனீங்கன்னா நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க. அதனால சூட்சுமமாவும் அவங்களுக்கு சக்தி கொடுங்க. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் இப்போ ரொம்ப துக்கத்துல தைரியம் இழந்து போயிருக்கிறாங்க. எப்படி நம்ம இருந்தோமோ அதே மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தைரியம், அவங்களுக்கு சூட்சுமமா வைப்ரேஷன் கொடுங்க, தைரியம் கொடுங்க, சக்தி கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் ஞானத்தை சொல்லுங்க. ஸ்தூலமாவும் செய்யணும், சூட்சுமமாவும் சேவை செய்யணும். அப்பதான் நமக்கு அளவற்ற குஷி அனுபவம் ஆகுன்றாரு.
நடத்தையும் உணவு பழக்கத்திலையும் மிகுந்த ராயல்ட்டி இருக்கணுன்றாரு. 2வது பாயிண்ட், அமரலோகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்கு தூய்மையாவதன் கூடவே தெய்வீக குணத்தையும் இப்ப தாரணை செய்யணுன்றாரு. சொர்க்கலோகத்துல போய் நல்ல பதவி அடையணும்னா தூய்மை ஆகிறதுன்னு கூட நமக்கு நல்ல குணங்களையும் தாரணை செய்யணும். தெய்வீக குணங்களாகிய அந்த அன்பு, அமைதி, சுகம், இது எல்லாத்தையும் நம்ம தாரணை செய்யணும். நாம் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறோம் என்ற கணக்கை கூட, சார்ட்டை கூட பார்க்கணும். அழிவற்ற ஞான ரத்னங்களின் வருமானத்தை சேமித்து கொண்டிருக்கிறோமா, தாரணை ஆவதற்கு காதுகள் தூய்மையாக ஆகிருச்சா அப்படின்ட்டு செக் பண்ணுங்கன்றாரு. வரதானம், சேவை செய்து கொண்டிருக்கும் போது நினைவில் அனுபவங்களின் பந்தயத்தில் முன்னேறி செல்லக்கூடிய சதா லயத்திற்கும் ஆத்மா ஆவீர்களாகன்ற வரதானம் கொடுக்குறாரு. சேவை பண்ணிட்டு இருந்தாலும் பாபாவை நினைக்கணுன்றாரு. இப்ப நம்ம சேவை முரளி படிச்சுட்டு இருக்கிறோம், முரளி மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், இல்லை சேவை மற்றவங்களுக்கு போயிட்டு ஞான பாயிண்ட்டை புரிய வைக்கிறோம், 7 நாள் கோர்ஸ் எடுக்கிறீங்க. அவ பாபா நினைவுல இருந்தே அந்த அனுபவங்களின் ரேஸ்ல முன்னேறி போங்கன்றாரு. பாபாவை நினைச்சுக்கிட்டே சேவை பண்ணுங்க. சேவை பண்றேன்னு பாபாவை நினைக்காம விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப எல்லாரும் ரேஸ்ல ஓடுறாங்க, அவங்களோட நீங்களும் சேர்ந்து நினைவின் ரேஸ் ஓடுங்க. செல்லக்கூடிய சதா லயத்திற்கும் ஆத்மா ஆவீர்களாக அந்த வரதானம் கொடுக்குறாரு. நினைவில் இருக்கிறீர்கள், ஆனால் நினைவு மூலமாக ஏற்படும் பிராப்திகளின் அனுபவங்களில் முன்னேறி கொண்டே செல்லுங்கள்ன்றாரு. பாபா நினைக்கிறீங்க, ஆனா பாபா நினைக்கிறது மூலமா நிறைய பிராப்திகள் வருது இல்லையா, கிடைக்குது. பாபா நினைச்சாலே அன்பு கிடைக்குது, அவர்கிட்ட இருந்து அமைதி கிடைக்குது, சுகம் கிடைக்குது. அவரை நினைச்சாலே போதும், நமக்கு அவ்வளோ அனுபவம் ஆகுது. அந்த அனுபவங்கள்ல முன்னேறிட்டே போங்க. இதற்காக இப்போது விசேஷமாக நேரமும் கவனமும் கொடுங்க. இப்போ பீக்ல போயிட்டு இருக்கோம், நமக்கு டைமே இல்லை, இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் இருக்கு, விநாசம் நெருங்குது. அதனால இப்ப டைம் கொடுங்க. அப்படியே வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். மாயாவுடைய விஷயங்கள்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. விசேஷமா டைம் பாபாவை நினைக்கிறதுக்கு கவனம், அட்டென்ஷன் கொடுங்க. அப்போது இவர் அனுபவங்களின் கடலில் மூழ்கி இருக்கும் ஆத்மா ஆவார் என்பது தெரிய வரட்டும். அப்ப எல்லாரும் உங்க முகத்தை பார்க்கும்போது அனுபவம் செய்யணும், இவங்க யார் நினைவுலயும் மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எப்படி தூய்மை அமைதியின் வாயுமண்டலத்தின் உணர்வு ஏற்படுது இல்லையா. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அப்படியே சைலண்டா இருக்கு, கிளீனா இருக்குன்னா நமக்கு தெரியும். நம்ம போனோடனே சொல்லுவோம், இந்த இடம் ரொம்ப கிளீனா இருக்கு, ஒரு அமைதியா இருக்கு அப்படின்னு நம்ம அந்த வாயுமண்டலத்தை பார்த்து சொல்லுவோம். அதே மாதிரி சிறந்த யோகி ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் என்ற அனுபவம் ஏற்படட்டும். அதாவது நம்மளை பார்த்தா நம்ம சிறந்த யோகி, நம்ம ஈடுபாட்டுல மூழ்கி இருக்கிறோம் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு அனுபவம் செய்ய வைங்க. ஞானத்தின் தாக்கம் இருக்கிறது, ஆனால் யோகத்தின் சித்தி சுரூபத்தின் தாக்கம் ஏற்படட்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ஞானம் படிச்சு புத்தியில ஞானம் இருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தா ஏத்துக்கிறோம், அமைதியாயிடுறோம். ஒரு சிலது டிராமா படி நடக்குதுன்னு பொறுத்துக்கிறோம். அதெல்லாம் பாயிண்ட்ஸ், ஞானத்தினோட தாக்கம் இருக்குது. ஆனா யோகத்தின் சித்தி இல்லை. வெற்றி சுரூபமா இன்னும் ஆகணும், யோகா பண்ணி வெற்றி சுரூபமா ஆகணும். அந்த வெற்றி சுரூபத்தின் தாக்கம் ஏற்படட்டும்ன்றார். சேவை செய்து கொண்டிருக்கையிலும் நினைவின் அனுபவங்களில் மூழ்கிருங்கள். நீங்க சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, சென்டர்ல சேவை பண்றீங்க, சேவை பண்ணும்போதே பாபா நினைவினுடைய அனுபவங்கள்ல மூழ்கிருங்க. நினைவு யாத்திரை என்ற பந்தயத்துல முன்னேறி செல்லுங்கள்னு பாபா சொல்றாரு. ஸ்லோகன், வெற்றி சித்தியை ஏற்றுக்கொண்டு விடுவது என்பது வருங்கால பிராப்தத்தை வினைப்பயனை இங்கேயே முடித்து கொண்டு விடுவதுன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது இங்க நம்மளை புகழணும், இங்க நம்மளை இங்க நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். இந்த வெற்றி அடையிறதுன்றது கூட நமக்கு சூட்சமா கூட, அதை கூட நம்ம ஏத்துக்கூடாது. நம்ம 5 விகாரத்தையும் இப்ப சிலர் நான் 5 விகாரத்தையும் வென்றுட்டேன்னு அது வேற ஒரு அகங்காரம் வந்துடும் போல. அது ஒரு அகங்காரம் வரும். அந்த அகங்காரத்தையும் நம்ம வெல்லணும். அதனால இங்க வெற்றி அடைஞ்சிட்டேன்ற அந்த வெற்றியை கூட நம்ம ஏத்துக்க கூடாதான். அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப வருங்கால வினைப்பயனை இங்கேயே முடிச்சுக்கிறீங்க. அதாவது காயை சாப்பிட்றதுக்கு சமம். பழம், நம்ம பழத்தை தான் சாப்பிடணும். இங்க கிடைக்கிறது, அதாவது இங்க கிடைக்கிற பேர் புகழ் இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறது காயை சாப்பிட்ற மாதிரி. சொர்க்கத்துல நமக்கு கிடைக்கிறது பழம். இப்ப அந்த பேர் புகழெல்லாம் இங்க தியாகம் பண்ணணும். இந்த வெற்றி எல்லாத்தையும் நான் வெற்றி அடையிறேன்றத கூட இங்க தியாகம் பண்ணணும். அது எல்லாத்தையுமே நீங்க தியாகம் பண்ணாதான் அங்க போய் லட்சுமி நாராயணனா ஆக முடியும். அந்த முழு பழத்தை உங்களால சாப்பிட முடியும். ஆனா இங்கேயே நீங்க சாப்பிட்டீங்க, இங்கேயே உங்களை எல்லாரும் புகழறாங்க. ஆஹா சிஸ்டர் மாதிரி கிடையாது, ஆஹா பிரதர் மாதிரி கிடையாது, ஆஹா இந்த மாதாஜி சூப்பரா சேவை செய்யறாங்க, இந்த மாதாஜி நல்ல யோகி ஆத்மாவா இருக்கிறாங்க, எல்லாரும் புகழறாங்கன்னா அதை புகழ நம்ம ஏத்துக்கிறோம்.
ஏற்றுக்கிட்டு ஆஹா என்னை எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே அதில் அப்படியே பெருமை அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து காய சாப்பிட்றீங்க, பழத்தை சாப்பிட முடியாது. இங்கேயே நம்ம காய சாப்பிட்றோன்னு அர்த்தம். இப்போ லட்சுமி நாராயணன் அங்கே ஆக முடியாது. அதனால பாபா சொல்றாரு, வெற்றியை வந்து இங்கே ஏற்றுக்கொண்டு விடுவது, வருங்கால பிராப்தத்தை வினைப்பயனை இங்கேயே முடித்து கொண்டு விடுவதுன்றாரு. அதனால எதையுமே இங்க வந்து நம்ம எதுவுமே இந்த பேர் புகழ் கூட எதையுமே நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை. ஒரு பாபா தான் எனக்கு, அதை தவிர வேற எதுவுமே தேவையில்லை. என்னை புகழ கூட யாரும் தேவையில்ல. அந்த மாதிரி நீங்க, நான் ஆத்மா பரமாத்மா, நான் வந்தேன், நான் வந்து எப்போனாலும் போவேன், தனியா வந்தேன் தனியா போவேன், பாபா நினைவுல சரித்து விடணும், இதுதான் நம்மளுடைய ஏமா இருக்கணும். மற்ற இங்க இருக்கிற வேற எதுவுமே நமக்கு வந்து நமக்கு ஏமா இருக்கக்கூடாது. கடைசி நினைவு பாபா நினைவு சரித்து விடணும். இதுதான் வந்து அங்க போயிட்டு நம்ம பிராப்தி அடைவோம். அவ்யக்த சமிக்ஞை, எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எந்த அளவுக்கு குழந்தைகளாகி நீங்கள் சிறந்த எண்ணங்களின் சக்தியில் நிறைந்தவர்கள் ஆகிக் கொண்டே செல்வீர்களோ அந்த அளவுக்கு சிறந்த எண்ணங்களின் சக்திசாலி சேவையின் சொரூபம் தெளிவாக தென்படும். இப்போ நம்ம பழகிற எல்லாருக்கும் நம்ம வந்து நல்லதே நினைக்கிறோம், நமக்காகவும் நல்லதே நினைக்கிறோம், மற்றவங்களுக்கும் நல்லதே நினைக்கிறோம். சிறந்த எண்ணங்களின் சக்தியில நிறைந்தவரா நம்ம எப்போ ஆயிட்டே போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சொரூபம் வந்து நம்மளுடைய சக்திசாலி சேவையின் சொரூபம் தெளிவாக நம்மளை பார்க்கும் போதே தெரியுன்றாரு. நம்ம யாரோ கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏதோ தெய்வீக புத்தி மூலமாக சுப சங்கல்பத்தின் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அனுபவம் செய்வார்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை உருவாக்கி நமக்கு அதிகாலையில அமிர்த வேலையில யோகா பண்ணி பண்ணி எல்லாருக்கும் சக்தி கொடுக்குறோம். எல்லாருக்கும் வாங்க வாங்க, சும்மா நேரா போய் கூப்பிடல, வாங்க பாபா வந்துட்டாரு, உங்க ஆஸ்தி அடைங்க அப்படின்னு அவங்க காதுல போய், அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, ஆத்மாக்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க காதுல போய் நம்ம சொல்ற மாதிரி நம்ம எண்ணத்தை உருவாக்கணும். ஒரு ஃபரிஸ்தா வந்து அவங்க காதுல சொல்லுது, நான் தான் சொல்றேன்ட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போது அவங்களுக்கு தோணுமா, ஏதோ ஒரு அவங்க தெய்வீக புத்தி மூலமா யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க, யாரோ சுப சங்கல்பத்தின் அழைப்பு வந்துட்டு இருக்குது, யாரோ கூப்பிடுறாங்கன்ட்டு ஒவ்வொருவரும் அனுபவம் செய்வாங்க. ஒரு சிலர் பிறகு திவ்ய திருஷ்டி மூலமாக தந்தை மற்றும் இடத்தையும் பார்ப்பாங்க. சிலர் காட்சியே கிடைக்குமா, ஆத்மா மூலமா கனவுல கூட வரும், இல்ல நேர்லயே கூட காட்சியே கிடைக்குமா. அதாவது பிரம்மா பாபா காட்சி இல்ல சிவபாபாவுடைய காட்சி, பிரம்மாண்டம் பரந்தாமத்தனுடைய காட்சியை பார்ப்பாங்க. இரண்டு விதமான அனுபவங்கள் மூலமாக மிகவும் தீவிர வேகத்துடன் தங்களது சிறந்த புகலிடத்திற்கு போய் சேர்ந்து விடுவார்கள். அப்புறம் இந்த மாதிரி அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா யாரோ நம்மளை கூப்பிடுறாங்கன்ட்டு அவங்களுக்கு தோணும், இந்த சேவையெல்லாம் நம்ம செய்யணும், அப்பதான் வருவாங்க எல்லாரும். இன்னொன்று அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். இந்த ரெண்டும் அவங்களுக்கு கிடைக்கும் போது ஃபாஸ்ட்டாக வந்து எங்கே போகணுமோ அங்கே வந்துடுவாங்க. மதுபனுக்கு வந்துடுவாங்க, சென்டருக்கு எந்த சென்டருக்கு போகணுமோ அங்கே வந்துடுவாங்க. ஆத்மாக்கள் எல்லாம் துக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம காலையில் இந்த சக்தி கொடுக்கறது மூலமாக தான் அவங்க வந்து சேருவாங்க இடத்துக்குன்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி.